அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று மே 5ஆம் தேதி, அதே மாதிரி தமிழுக்கு சித்திரை மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. துவாதசி திதி மாலை 5:42 வரை, அதற்கு மேல் திரையோதசி திதி. உத்திரட்டாதி நட்சத்திரம். ராகு காலம் சாயங்காலம் 4:30லேருந்து 6 வரை. யமகண்டம்ங்கிறது மத்தியானம் 12லேருந்து 1:30 வரை. அதே மாதிரி நல்ல நேரம் காலையில் 8 to 9, சாயங்காலம் 3:30 to 4:30. சந்திராஷ்டிரமம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு உரியது. அதே மாதிரி அணிய வேண்டிய உடையின் நிறம் பிங்க் கலர், பிங்க் ஆர் மெரூன். அவாய்ட் பண்ண வேண்டியது அந்த பழுப்பு கலரு, சரளை கல், அந்த மாதிரி பட்டது. ப்ளூ, பிளாக், பர்பிள் இதெல்லாம் தவிர்த்து விட வேண்டும். அதே மாதிரி சாப்பிட்றது கீரை வகைகள், வாழைக்காய், இதை சாப்பிடலாம். இப்பொழுது 12 ராசி பலன் நிகழ்ச்சிகளுக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முதலில் மேசராசி. உங்களோட பேச்சு ரொம்ப கண்ணியமாக இருந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் படாபட்டுன்னு பேசக்கூடியவங்க இவ்வளோ தூரம் மாறிட்டுன்னா அது காலத்தின் மாற்றம்தான். அதே சமயத்தில் தேவைப்பட்ட பணம் ஆட்டோமேட்டிக்காக சேர்கிறது. குடும்ப உறவு கூட நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்பா, அம்மா, மனைவி எல்லோரோடையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக தான் போய்கிட்டு இருக்கிறீங்க. அம்மா உடல்நிலை மட்டும் கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அந்த அம்மா உடல்நிலையை பற்றி தான் கொஞ்சம் மனக்குழப்பம் இருந்துக்கிட்டு இருக்குது. குழந்தைகளோட எஜுகேஷனில் ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. அடுத்து ரிஷபராசி. இன்றைக்கி குழந்தைகளுக்கான நாள். அவங்களுக்கு ஆசைப்படியே நீ என்ன செய்யணும், எங்கே போகணும், என்ன சாப்பிடணும் எல்லாமே உங்கள் குழந்தைகளோட ஆசைப்படியே தான் நடக்கிறீங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் மனசு சந்தோஷமாக இருந்துக்கிட்டு உங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்குது. கணவன் மனைவி உறவு கூட நல்லா சுமூகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பண வரவுக்கான புதிய ஏற்பாடு ஒன்றை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். நண்பர்கள் சப்போர்ட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசிக்காரவங்களுக்கு பணம் கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. நண்பர்களோட உதவி எதுவும் கிடைக்கவில்லை. அவங்க நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கிறீங்க, ஆனால் எதுவுமே கைக்கு சேரலை. மனைவி மட்டும் உங்கள் மேலே கோபம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கோபம் இன்னும் குறைஞ்சி அவங்க கன்வின்ஸ் ஆகலை. தொழில் செய்கிறது இழுத்தடித்துக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. எதுவும் செட்டில்மெண்ட்டு ஆகலை. அதனால் மனம் கொஞ்சம் உற்சாகம் இல்லாமல் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. கடகராசி. வெளிநாட்டு பயணம் தொடர்பாக நல்ல செய்தி சேர்கிறது. பண வசதி கூட நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அம்மா ரொம்ப அட்வைஸு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பாவும் நல்லா புத்திமதி கூட்டுக்கிறாரு. ஆனால் அவர் புத்திமதி கூட்டுறது அதிகாரம் பண்ணுற மாதிரி இல்லை. உங்களோட நண்பர் எப்படி நடந்துக்குவாரோ அப்படி தான் பேசுகிறாரு. உத்தியோகத்தில் பிரச்சனை எதுவும் கிடையாது. கொஞ்சம் சோம்பல்தனம் தான் ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து சிம்மராசி. பேங்கிங்கு, டீச்சிங்கு, ஹெச்ஆர், ரெவன்யூ இந்த துறைகளில் உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. காலேஜில் முடித்தவங்களுக்கு அந்த பிளேஸ்மெண்ட் மூலம் வேலை ஆர்டர் கிடைக்கிறது. திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கூட உண்டாகிறது. பணப்பழக்கம் ஓரளவு பரவாயில்லை. உடல்நலத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிடுங்க. அடுத்து கன்னியாராசி. மாணவர்களுக்கு கல்வியில் இன்ட்ரெஸ்ட்டு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் கூட ரொம்ப நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. கணவன் மனைவி கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஓகே நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்குது. பாடியில் ஒவ்வொரு ஹீட்டு ஆகிக்கிட்டு இருக்குது. வண்டியில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செல்லவும். அடுத்து துளாராசி. துளாராசிக்காரங்களுக்கு கடன் தொல்லை கொஞ்சம் கம்மியாக இருந்துக்கிட்டு இருக்குது. நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். குழந்தைகள் நல்லபடி செட்டில் ஆகிட்டாங்க. அவங்கள பற்றி என்மேல் கவலை இல்லை. அவங்க உங்களை பார்க்காங்களையோ அதை நீங்கள் எதிர்பார்க்கல. அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறது மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தெரியுது. கணவன் மனைவி உறவு கொஞ்சம் சற்று பிரச்சனை. அதாவது வெளியே உங்களை ஆதர்ச சம்பதின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க.
ஆனால் உங்களுக்குள்ள சும்மா பேருக்கு கணவன் மனைவி மாதிரி நடத்திங்களே தவிர ஒரு அந்யோன்யம் இல்லை. புதிய மங்கள காரியம் வந்து உங்கள் வீட்டில் நடக்க போகுது, அல்லது புதிய ப்ராப்பர்ட்டி வாங்குறது, அதாவது நல்ல சுபகாரியம் நடக்கிறது அல்லது ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஏதோ ஒன்று நடக்க போகுது. அப்பத்துலேருந்து கணவன் மனைவி உங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் வந்துருங்கிறது நம்புவோம். அடுத்து விருச்சிக ராசி. ஓரளவு நல்ல நாள் தான் இது. குடும்பம் குதூகலமாக இருந்துக்கிட்டு இருக்குது. உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. ஃபைனான்ஸ் ஓகே, நல்லபடியாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா இருக்குது வீட்டில். வீட்டுக்குள்ளே வந்தாலே உங்களோட டென்ஷன் எல்லாம் குறைஞ்சி போகுது. சமயங்களில் வீட்டுக்குள்ளே வந்தாலே நெகட்டிவ் ஃபீலிங் வருது. இப்போது பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. குழந்தைகள் கூட நல்லபடியாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், வாலிப வயதினர் காதல் வசப்படுகின்றனர். அடுத்து தனுசு ராசி. கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்குது. மருத்துவ செலவு கூட கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிக்கிட்டு இருக்குது. அம்மாவுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துக்கிட்டு இருக்குது. வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய வேலை செய்ய வேண்டியது சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்குது. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துக்கிட்டு இருக்கு. வேறு ஒன்றும் கிடையாது. அம்மாவுக்கு நீ பெரிய லெவலில் இருக்கல, மற்றவங்களாம் நல்ல வேலைக்கு போயிட்டாங்கிற கவலையை தவிர வேறு ஒன்றும் பர்சனல் கவலைலாம் ஒன்றும் கிடையாது. அடுத்து மகர ராசி. 7 சனியினோட பவர் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பித்து விட்டது. இனி நல்ல பலன்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது அதிகரித்து கொண்டே போகும். சகோதரர்கள் செட்டில் ஆகிட்டு இருக்கிறாங்க. வீடு நல்லா செட் ஆகிடுச்சு உங்களுக்கு. உத்தியோகம் ஓகே. மனைவியினோட ஹெல்த் கண்டிஷனை நல்லா பார்த்துக்கிடுங்க. இளநீர், எலுமிச்சைச்சாறு, வெள்ளரிக்காய் இந்த மாதிரிப்பட்டதை அதிகம் உபயோகப்படுத்திக் கொள்ள சொல்லுங்கள். அடுத்து கும்பராசி. புதுசாக இடம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. பணம் புரட்டுறதுக்கு உண்டான வழியை தேட ஆரம்பிச்சிட்டிங்க. ஸ்கின் அலர்ஜி கொஞ்சம் இருந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி சோப்பு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹையர் கொஞ்சம் பிரச்சனையாக கொடுத்துக்கிட்டு இருக்குது. நண்பர்கள் சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து மீனராசி. சிறு பிரயாணம் சேர்கிறது. புதிய தொழிலை கவனிக்க வேண்டிய சூழ்நிலை ஓகே. உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்பு, இன்னொருத்தவங்க செய்ய வேண்டிய வேலையும் சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. குடும்பத்தில் கடன் பிரச்சனை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அம்மாவோட ஹெல்த்து கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த பணம் வரவு ஓரளவு நல்லா இருந்தால் கூட வரவுக்கு மேல் செலவு, அதை தான் குறைக்க முடியலை. அதுதான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இத்துடன் இந்த 12 ராசி பலன் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.